ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம டைரெக்டாக கொல்லிமலை போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து நாமக்கல் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து நாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் பிடிச்சி நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து போகலாம். ஒரு வழி இருக்குது. இன்னொன்று நீங்கள் சேலத்துலேருந்து வரீங்கன்னா சேலம் நாமக்கல் வழியாக வந்து இங்கேருந்து மினி பஸ் ஒன்று போகும். அது மூலயமா போகலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்டோட ஃபேமிலி. அவங்களெல்லாம் நம்ம டைரெக்டாக தருமபுரி அமைச்சிட்டோம். நானும் நம்ம ஃப்ரெண்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலை போகிறோம். ரொம்ப நாளாக போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லேருந்து 43 கிலோமீட்டர் கொல்லிமலை. இதுக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 ருபீஸ் எடுத்துக்கிறாங்க. இது ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு மினி பஸ் விட்டுக்கிறாங்க. மலைக்கு ஏறத்துக்குன்னே இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம கிளம்பிட்டே இருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 அண்ட் 4 ஹவர்ஸ் ஆகிடும் நீங்கள் மேலே போகிறதுக்கே. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் பிஃபோராக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கே மலை ஏறத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவங்க பஸ்ஸை போட்டு ஹோட்டல் எடுத்துக்கிறாங்க. இந்த பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா மேலே போகிற பஸ்ஸு. பெரிய பஸ் எல்லாம் போகிறதில்ல, நார்மல் பஸ் எல்லாம். அதனால் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு பஸ் விட்ருக்காங்க. இந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக மார்னிங் டிஃபன் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸு பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த பஸ்ஸில் சீட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான், லென்த்து. ஏன்னா மேலே ஏற முடியாது, வளைஞ்சு வளைஞ்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க இனிமேலும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிளான் பண்ணி தான் இந்த வண்டி எடுத்திருக்காங்க. பாருங்கள், இதுதான் இந்த வண்டி எவ்வளோ சின்னசாக இருக்குது. கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். டோர் கம்பல்சரி லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? இவ்வளோ தான் சீட்டு. மற்ற இதெல்லாம் 60க்கும் இதில் 40 கூட இருக்காது சீட்டு. அதோட கம்மி தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். நம்ம டிரைவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்கை போட்டுட்டு அக்கப்போர் பண்ணுறாரு. மலை ஏறத்துக்கு அதுக்கும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு நாம அங்கே 6:30க்கு என்னவோ கிளம்பணும். மலை ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 வந்துட்டோம். 7:20க்கு போய் டிஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 8 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இருக்கிற வியூ பாருங்கள். இங்கேருந்து தெரியுது இல்லைங்களா மேகம், அந்த பனிமூட்ட மலை எப்படி இருக்குது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மலை செங்குத்தாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆப்போசிட் பஸ்ஸு வந்துச்சுன்னா கூட ரிட்டன் வந்து தான் போகணும். அந்தளவுக்கு தான் ரோடே இருக்குது. அதனால் மோஸ்ட் பைக்கரில் வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வரணும். ஏன்னா இங்கே எமர்ஜென்சி கூட ஹாஸ்பிட்டலு கிடையாது எங்கேயுமே. ஒன்று மேலே போகணும், மேலே போனால் கூட மெடிக்கலே நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. அதனால் ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா 70 கொண்ட ஊசி வளைவு கொண்ட ஒரு மிகப்பெரிய மலை தான் கொல்லிமலை. ஏன்னா டேஞ்சரஸ் பிளேஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பார்த்துருப்பீங்க வியூவு. அதே மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா இது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே மாதிரி தான் இருக்குமே ரோடே பார்த்தீங்கன்னா. ஆனால் தடுப்பு சுவர் மட்டும் 2 பக்கமும் போட்டிருப்பாங்க. ஏன்னா மலை குடஞ்சி போட்டிருக்காங்க, பார்க்குறீங்க இல்லைங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் தான் சேஃபாக வரணும் காய்ஸ். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20-25ல் மார்னிங் ஏறது பெட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா பனி முன்னாடி போகிற வெஹிக்கிள் கூட நமக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி கூட இங்கே ஊருங்களே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா மலை, அதுக்கப்புறம் ஒரு 2 ஊர் தான் நடுவில் வரும். அதனால் வாகன போக்குவரத்து அதிகமாக இல்லாதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல பனி அதிகமாக பெய்யும் தான் மார்னிங்கு. இதே நீங்கள் வெயில் வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் என்ன பைக்கர்ஸ் ரைடு போகணும் அப்படின்னீங்கன்னா பைக்கர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஏற்றது. ஆனால் மழை காலத்தில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்க்குறீங்க இல்லைங்களா? முன்னாடி இப்போ 8 மேலே ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி பாருங்கள் ஒன்றுமே தெரியல. முன்னாடி வண்டி வருதானும் தெரியல, போதானும் தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது. அதனால தான் மோஸ்ட்டாக எல்லோரும் ஸ்லோவாக போகணும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆப்போசிட்டில் இப்போ பாருங்கள் வண்டி வந்துடுச்சா, இங்கே வந்து போகவே முடியல. ரிட்டன் எடுத்து ஒரு 200 மீட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் போச்சு. அதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரம் உடஞ்சிருக்கும். அது இல்லாமல் நிறைய இடத்துல மழையும் சரிஞ்சு இருக்கும் கைஸ். அதே மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து போகணும். ஏன்டா இத்தனை டைம் நீ சொல்கிற, எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா பிஃபோராக நான் சொல்லிடுறோம். ஏன்னா மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் போனால் ப்ராப்ளம். பஸ்ஸு அது மாதிரினா அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் கூட வரல நாம். இப்போ தெரியுதுங்களா? எங்கள் கடைன்னு பார்த்தா ஒரு 2 கடை தான் இருக்கும் போகிற வழியில். ஒரு டீ கடை, ஒரு டிஃபன் கடை. அது விட்டா இந்த ஊர் விட்டுட்டா நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே மலை தான். வேறு எங்கேயுமே உங்களுக்கு ஊரே கிடையாது. அதே மாதிரி இங்கே எங்கன்னா நீங்கள்
பைக்கில் வந்தால் சுற்றி பார்க்கலாம் guys. அந்தளவுக்கு வியூ பாயிண்ட்டு நிறைய இடத்துல இது மாதிரி இருக்குது. நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பஸ்ஸில் வந்ததுனால கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது மேலே ஏறத்துக்கு மட்டுமே. கீழே இறங்குறதுக்கும் அதே டைம் தான். இந்த பஸ்ஸு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. 8 மணிக்கு உங்களுக்கு முதல்ல 6:30 மணிக்கு பஸ்ஸுனா அதுக்கு 3/4 மணி நேரம் கூட பஸ் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பியும் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கூட பைக்கில் பிளான் பண்ணுறது பெட்டர். அதுவும் ஹாலிடேயில் பிளான் பண்ணாமல் நார்மல் டேயில் பிளான் பண்ணால் இன்னும் பெட்டர். நீங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம். நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் சுற்றி பார்த்தோன்னா அது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மட்டும்தான். அதுக்கே போயிட்டு நாங்கள் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரே இடமா இருந்தாலும் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நானும் என் ஃப்ரெண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 9:00 ஆக போகுது. இப்போ தான் சன்செட்டே பார்த்தீங்கன்னா வெளியே வருது. நான் சொன்னேன் இல்லைங்களா guys, வண்டி ஆப்போசிட்டில் வந்தால் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். ஆப்போசிட்டில் ஒரு மினி வேன் தான் வருது. அதாவது மினி பஸ் தான் வருது, ட்ராவல்ஸு. அந்த ட்ராவல்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அதாவது 2 வண்டி போக முடியாமல் ரிட்டர்ன் வந்து தான் போகுது. அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போய் ஆகணும். அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அந்தளவுக்கு சேஃப் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா guys, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேகமூட்டையும் தாண்டி மேலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1300 மீட்டர். இந்த மலை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், அதாவது இந்த ஊரோட டாப்புக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். இதுக்கு மேலே ரோடு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஏன்னா செங்குத்தாக இருக்காது. மேலே டாப்பு மலைக்கு வந்தாச்சு. ஏன்னா இருக்கிறதுலே நான் இது வரைக்கும் ஏற்காடு கூட கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்கும். கம்மி பெண்டிங் தான் உங்களுக்கு. அந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏற்காடெல்லாம். ஆனால் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வளைவு இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்குன்னு டோக்கன் இருக்குது. இந்த டோக்கன்ஸ் 25 ருபீஸு என்னவோ தான். ஓகேங்களா, 30 ருபீஸ். 2 பேருக்கு நம்ம டோக்கன் வாங்கிட்டு ஒரு வழியாக அங்கே கொடுத்துட்டோம். நீங்கள் அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் இருந்தால் அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டுவாங்க, 10 ருபீஸ் வாங்கிக்குவாங்க. நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துட்டு வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் உங்களுக்கு தேவையான பர்சனல் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இங்கே இறங்கும்போது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இறங்கிட்டு ஏறுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். கிட்டத்தட்ட எவ்வளோ செங்குத்தாக நம்ம பஸ்ஸு மேலே ஏறிச்சோ அந்தளவுக்கு பஸ்ஸு இப்போ நாம கீழே இறங்கணும். ஏன்னா நாங்கள் நேற்று 2 நாளாக ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கும் நம்ம சுற்றி பார்க்க வந்தோம் இல்லைங்களா, அதனால் சரியான கால் வலி தோடெல்லாம் நடுக்க எடுத்துக்கிச்சு. அதனால் மேக்ஸிமம் ஏஜ் ஆனவங்க இதில் மேலே ஏறுறது இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நடக்கிற எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த மலையோட வியூ பாயிண்ட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் guys. நீங்கள் ஒரு நேச்சுரல் பிரியர்னா இது மாதிரி இடத்துக்கு வந்துட்டு போகலாம். உங்களுக்கு அடிச்சிக்க வேறு எங்கேயுமே இந்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் போக முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மேலே வரீங்க டைரெக்டாக இங்கே வந்துட்டு வேறு எந்த ஒரு டோக்கனுக்கும் 20-30 ருபீஸ் தான் டோக்கனு கொடுத்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சால் ஹோட்டல் இல்லைனா காரில் வந்தால் இல்லை எங்கன்னா அங்கே கடையில் கொடுத்து பேக்கேஜ் எடுத்துன்னு வந்து இங்கே பேக்கெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிடலாம். நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடுத்துகிட்டு கூட போக முடியல, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஒரு வழியாக டம் பிடிச்சி நாங்கள் இறங்கிட்டோம் guys. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கும் ஒரு ரைட் சைடில் ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம். அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தின்ன மாதிரி போட்டு உட்காரலாம். ஓகேங்களா, இது மாதிரி இருக்குது. தண்ணிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 2-3 இடம் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மேலே இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான். 2 பேர் நடக்கலாம், 2 பேர் மேலே நடக்கலாம். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ஸ் இதுக்கானது இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் கைஸ். ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இது. ஏன்னா கீழே ஒருத்தர் ஸ்லிப் ஆனாலுமே அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகிடும். அதனால் ப்ராப்பராக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம கிட்டே வந்துட்டோம். உங்களுக்கே அந்த சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், தண்ணியோட சவுண்டு. ஒரு வழியாக பார்த்தா நம்ம வந்தாச்சு guys. இப்போ எதிர்பார்த்த மாதிரியே நம்ம கீழே வந்துட்டோம். பார்க்குறீங்களா, தெரியுது இல்லைங்களா, இங்கேருந்து பார்த்தாலே நீர்வீழ்ச்சி மேலேருந்து ஊற்றுறது தெரியுது இல்லைங்களா, இது பக்கத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சி. நம்ம அதுக்கு பக்கங்கிற பெரிய நீர்வீழ்ச்சிக்கு தான் போக போகிறோம். இப்பயே முட்டி வலிக்குதா?
எதிர்பார்த்தவரோட ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு இந்த இடம்லாம் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கும் பெனிஃபிட், ஃபேமிலியோடு வரவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா. அதேமாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா. நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிக்கிட்டே என்ஜாய் பண்ணலாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் ஹோட்டலில். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு வரல. ஓகேங்களா. ஆனால் இங்கே ரோடெல்லாம் கிடையாது. அதனால் கல் முள்ளா தான் இருக்கும். போகும்போது தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா 24 ஹவர்ஸ் தண்ணி போயிட்டே இருக்கு இல்லைங்களா. வழுக்கும்போது பார்த்து போங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு கீழே. இங்கேருந்து நடக்கிறோம், கொஞ்சம் வழுக்கும். சேஃபாக தான் கொஞ்சம் பார்த்து போகணும் கைஸ். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கெல்லாம் அடிபட்டால் கூட மேலே போகிறதுக்குள்ள அவ்வளோதான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து பொறுமையாக வந்துடலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாகவே நீங்கள் போய் குளிக்கலாம். எந்த ஒரு டோக்கன்லாம் கிடையாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது தண்ணி ரொம்பவே அதிகமாக தான் வருது. ஆனால் கயிறு கட்டியிருக்காங்க, ஒரு 3 கயிறு இருக்குது. இந்த கயிறு மூலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டு வரக்கு உங்களுக்கு இது இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. போக போக என்ன ஒன்று, இங்கே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் காமனாக குளிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லேடிஸ் மேக்ஸிமம் மேலே வரமாட்டாங்க அந்த தண்ணிக்கிட்ட. ஏன்னா அந்த தண்ணிக்கிட்ட போய் குளித்து 2 டைமும் முதுகில் ரொம்ப அடி வாங்கிட்டு வந்துட்டேன், பச்சுன்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது. அந்த சாரல் மலைத்துளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் மார்னிங் போனால் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா வெயில் டைம் போக போக நிறைய கூட்டம் வந்துடும். அந்த அப்படியே சாரல் மலைத்துளி போகும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் இல்லைங்களா, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் நாங்கள் தள்ளி தான் அனுப்போம். இங்கே வரைக்கும் வருது. நாங்கள் போனது இந்த லீவில் போனது தான் மிகப்பெரிய தப்பு பண்ணதே. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கூட போயிருக்கலாம். பட் ஆனால் ஒரே செலவாக போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கூட்டம்லாம் வரும்னு சொல்லிட்டு. கூட்டமே இருக்காதுன்னு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ மேலே ஏறி நம்ம பசங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கு. இது மாதிரி சேட்டையெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணணுன்னா என்ஜாய் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் அங்கே போய் குளிக்கணுன்னா கீழே அதே மாதிரி ஆழம் ரொம்ப கம்மி தான். ஒரே ஒரு இந்த கயிறு கட்டியிருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஷாம்பு அதே மாதிரி இந்த புகையில மதுக்கு நாட்டலோடு இந்த இடத்துல அங்கேயே ப்ராப்பராக செக் பண்ணி அங்கேயே அவாய்ட் இருந்தால் நீங்கள் அங்கேயே வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம். அப்பயும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் எடுத்து எங்கள் திருத்தனமாக அடித்தாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம போய் குளிக்க போகலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு காய்ஸ். தெரியுது இல்லைங்களா பக்கம் சுழுன்னு. ஆனால் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்குது எந்த இதுலேயும். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட். இதோட 3வது டைம் நான் குளிக்க போகிறேன். அதுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இங்கே செலவு பண்ணதுக்கு ஒர்த்துன்னு கேட்டேன், ஒர்த்து 100% காய்ஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். எனக்கு தெரிஞ்சதுலேயே இது வரைக்கும் நான் போனேன் ஏலகிரி, நீலகிரி, அதுக்கப்புறம் ஏற்காடும் போயிருக்கேன். இது 2 இடத்துல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டானது இது தான். வத்தல்மலையும் போயிருக்கேன் நம்ம தருமபுரியில். இந்த 3 இடத்துல பெஸ்ட்டான பிளேஸ் என்னங்கன்னா நான் சொல்லுவேன் கன்ஃபார்ம் கொல்லிமலை தான். பார்த்தீங்களா கயிறு இருக்குல்லையா, அந்த கயிறு பிடிச்சி நீங்கள் போகலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக வர இடத்துக்கு மட்டும் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னா கூட நான் போனோம், அப்பயும் ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் 2-3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணி தள்ளி குதிக்கலாம். தண்ணி குளிக்கிறதுனால ஒன்றும் இதாக போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் குளிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த கயிறு இருக்கிறதுனால தைரியமாக குளிக்கலாம். அதே மாதிரி இந்த மோஸ்ட்டாக இங்கே பார்க்கணுன்னா நிறைய சொல்கிறாங்க. இங்கே சிவன் கோயில் இருக்குது, அது இல்லாமல் சித்தர்கள் வளம் குகை இருக்குது, இது இல்லாமல் 2-3 அருவி இருக்குது. நீங்கள் அங்கே போகலனாமல் நெக்ஸ்ட்டு அதாவது இங்கே மறுபடியும் வருவோம். நம்ம ஃப்ரெண்டோட பைக்கில் வரலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா இன்னும் நிறைய சுற்றி பார்க்கல இல்லைங்களா, அதனால் நிறைய இடத்துக்கு போக முடியல. இது ஒன்று தான் நம்ம பார்த்தோம். இதில் ஏன்னா டைம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட 2 மணி. இப்போ 2 மணிக்கு நம்ம இங்கேருந்து மேலே ஏறினா தான் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணிக்கு போய்ட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடைக்கும். அந்த பஸ்ஸில் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஓகேங்களா. அதனால் நாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு காய். நீங்கள் வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்களா பிளான் பண்ணி வந்துடுங்க. 2 வீலர் வர்றது பெட்டர். ஏன்னா இங்கே 6 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாதான். இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். 6 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால்
என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தாராளமாக ஒரு 2 மணிக்கு கிளம்புனா கூட ஓகே. உங்களுக்கு 3, 4 மணிக்கு கிளம்புனா கூட கிளம்பிடலாம். நாங்கள் இருந்தாலும் பிஃபோராகவே கிளம்பிட்டோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆனால் மேலே ஏறத்துக்குள்ளே போதுமான ஆகிடுச்சு. ஏன்னா பேக்கெல்லாம் ஈரம் ஆகிடுச்சு, ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர்லாம் போட்டு நடக்க முடியல, கையில் எடுத்து நடத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு சிவன் கோயில் மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் அதுவும் க்ளோஸில் இருந்துச்சு 2 மணின்றதுனால. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன நதி மாதிரி போகுது தண்ணி. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும். ஏன்னா இங்கே இவ்வளோ தூரம் இறங்க முடியாதவங்க அந்த நதியில் போய் குளிக்கலாம். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான்வெஜ் எதுவுமே கிடைக்காது, வெஜ்ஜு மட்டும்தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா அது இல்லாமல் இந்த லோக்கலில் கிடைக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே செய்வாங்க. அதாவது வெளியேருந்து வர வரைக்கும் நேச்சுரல் ஃபுட்டாக இருக்குது நிறைய இடத்துலங்க. பழங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய இருக்குது. நாம் பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் கொஞ்சம் வாங்கலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வாங்கணும், பேக்கில் நனைஞ்சிருச்சு, அதில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது பிளான் பண்ணி வந்துடுங்க காய்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே மட்டும் வந்தீங்கன்னா ஓகேங்களா. இதே மாதிரி வேறு எங்கன்னா போகணுன்னா பிளான் பண்ணி டைம் பிரிச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இங்கேருந்து ஏறத்துக்கே பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகிடும். குளிச்சுட்டு டயரில் இருப்போம், அதில் ஃபாஸ்ட்டாக ஏற முடியாது. அதனால் ஓகேங்களா. ஓகே கேஸ், நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். வந்தபோது எப்படி செங்குத்தோ அதே மாதிரி மேலே ஏறும்போதும் செங்குத்தோ தான் இருக்குங்க. வியூ பாயிண்ட் ஆனால் இங்கே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். நிறைய என்னால் இங்கே அப்லோட் பண்ண முடியல. நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். நான் மோஸ்ட் லைக் பண்ண இடம்னா அது நான் கொல்லிமலை உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.